இது சிம்பிளி டிவைன் ஸ்ரீரங்கம் சீரீஸ். கிள்ளி வளவன் கட்டின ரங்கநாதர் கோயிலுடைய கீர்த்தி எல்லா இடங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சது. பரமபத ஸ்தலம், அதாவது இறைவனோடு லயித்து கலந்து போகும் தன்மையை கொடுக்கும் திருத்தலம்ங்கிறதுனால அரங்கனை தரிசிக்க நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க. சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம மன்னாதி மன்னர்கள் கூட அரங்கன் கிட்ட தன்னுடைய மனசை பறிகொடுத்தாங்க. சோழ, பாண்டிய, விஜயநகர, ஹொய்சால மன்னர்கள் பலர் பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகளை செஞ்சாங்க. 7லேருந்து 10ஆம் நூற்றாண்டுகளுக்குள்ள வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்ல 12 ஆழ்வார்கள் தோன்றினார்கள். அவங்க 12 பேராலும் பாடல் பெற்ற ஒரே திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். வீடுகள், தானிய கிடங்குகள், நீர் சேமிப்பு குளங்கள், மடப்பள்ளிகள், தோட்டம், கலை அரங்கங்கள், திருவிழாக்கள், உற்சவங்கள்னு ரங்கனோட அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சீரோடையும் சிறப்போடையும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து வந்தார்கள் ஸ்ரீரங்கத்து மக்கள். எல்லாம் எப்போதும் நல்லாவே போயிட்டு இருக்க முடியுமா? அரங்கனின் திருக்கோயிலை அழிக்க வந்தான் ஒரு மிலேச்சர். அவன் யார்? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.